10th students, welcome to Prabha Tuition Center. இன்னைக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸாம் எல்லாருக்கும்? ஈஸியாக இருந்துச்சுதா? ஈஸியாக இருந்துச்சுனாக்கா எனக்கு ஒரு ஹார்ட்டின் கொடுங்க. கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா நெக்ஸ்ட் எக்ஸாமில் நம்ம நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நேற்றுக்கு என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக இன்றைக்கி 4 5 மார்க்கு, 5 2 மார்க்கு, ஒரு ஜாமெண்ட்ரி அட்டன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதில் நான் சொன்ன கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுலேருந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 2 மார்க்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நிறையா கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து தான் நிறையா கேட்டிருக்காங்க. இப்போ நான் போட்டிருக்கிறது எல்லாமே எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் உங்களுக்கு வந்து. ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அது 5 மார்க்காக இருந்தாலும் சரி, 2 மார்க்ஸாக இருந்தாலும் சரி. 1 வேர்ட்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. நான் சொன்ன ஆர்டரில் எழுதியிருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் இந்த டைம் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணுறதை பற்றி நான் போடலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கனாக்கா நான் கண்டிப்பாக உங்களுக்கு, நீங்கள் எவ்வளோ பேர் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் போடுறீங்களோ அதை வச்சு தான் நான் ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் போடலான்ட்டு இருக்கிறேன். நான் வந்து சோஷியல், சயின்ஸு அண்டு மேக்ஸ் இது 3 தான் மெயினாக போட்டிருந்தேன். நீங்களே உங்களோட கொஸ்டின் பேப்பரை ஒரு டைம் வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.